நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் கருப்பு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ட் ட்ராமாவை ஃபேண்டஸியாக சொல்லணும் அப்படிங்கிற இவங்களுடைய முயற்சி இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் ஃபேண்டசி அப்படிங்கிற பேரில் பல இடங்களில் லாஜிக் அவங்க மிஸ் பண்ணது படத்தினுடைய மைனஸ். சூர்யாவை அவர் வர காட்சிகள் எல்லாமே மாசாவும் பிரம்மாண்டமாகவும் இருந்தது படத்தினுடைய ப்ளஸ்ஸு. ஆனால் அவர் வர காட்சிகள் படத்தில் ரொம்ப குறைவாக இடம்பெற்றிருந்தது படத்தினுடைய மைனஸ். இந்த படத்தை ஒரு எமோஷனல் ட்ராமாவா, ஒரு கோர்ட் ட்ராமாவா, ஒரு ஃபேண்டசி ஃபிலிமா, அப்படி மூணுமே கலந்து ஒரு அழகான ஒரு விருந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் இந்த படம் ஒரு ஃபேண்டசி சினிமாவா, இல்லை ஒரு எமோஷனல் ட்ராமாவா, இல்லை ஒரு கோர்ட் ட்ராமாவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் படம் பார்க்குற நமக்கு வந்தது இந்த படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். படத்தினுடைய முதல் ப்ளஸ் நாயகன் சூர்யா. இவருக்கு இந்த கருப்பு திரைப்படம் நிச்சயமாக ஒரு கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். பல நாட்களாகவே சூர்யாவை திரையரங்கத்தில் கொண்டாடுவதற்காக காத்திருந்த ரசிகர்களுக்கு நிச்சயமாக இந்த படம் ஒரு விருந்து அப்படின்னு தான் சொல்லணும். கருப்பசாமியாகவே இந்த படத்தில் அவர் வர காட்சிகள் எல்லாமே தியேட்டரில் விசில் பறக்குது. ஒரு லாயரா, ஒரு சாதாரண மனிதரா அவர் ஒரு கோர்ட்டில் நின்று அந்த வசனங்களை எல்லாம் பேசும் பொழுது தியேட்டரில் அவ்வளோ அப்ளாஸ், அவ்வளோ எனர்ஜி பற்றிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சூர்யாவை நம்ம திரும்ப ஒரு பவர்ஃபுல் சூர்யாவா சிங்கத்துக்கு பிறகு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னா நாம் இந்த கருப்பு திரைப்படத்துக்கு போகலாம். இவர் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிற ஒரு மலையாள நடிகர் இந்திரன்ஸ் தான். பொதுவாக ஒரு படத்தினுடைய கதையும் அதனுடைய காட்சிகளும் எங்கேருந்து கட்டமைக்கப்படுது அப்படின்னா, ஒரு சின்ன சாதாரண காட்சியிலிருந்து தான் கட்டமைக்கிறாங்க. அந்த சாதாரண காட்சி உயிர்ப்போடு இருந்தால் மட்டும்தான் அதன் மீது கட்டமைக்கப்படுகிற அடுத்தடுத்த காட்சிகள் நமக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டை கொடுக்கும். அந்த வகையில் ஒரு காட்சி உயிர்ப்போடு இருக்கணும்னா அந்த காட்சியில் நடிக்கிற நடிகருடைய நடிப்பு அர்ப்பணிப்போடும் உயிர்ப்போடும் இருக்கணும். அப்படி அர்ப்பணிப்பும் உயிர்ப்பும் கூடிய ஒரு அற்புதமான நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்திரன்ஸ். அவரால் தான் இந்த ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸை ஹோல்ட் பண்ண முடியுது. அவருடைய நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால தான் மொத்த படத்தையும் அந்த காட்சிகளின் மீது அடுக்க முடியுது. அவர் தான் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இவருடைய இருப்பை ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு நொடிகளையும் நமக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு இவருடைய பிஜிஎத்தின் மூலமாக. இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, அதில் ரொம்பவே மெனக்கிட்டு இருக்கிறார். சூர்யா வர காட்சிகள் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய எனர்ஜி வந்து திரையில் ஒட்டிக்குது அப்படின்னா அதற்கு காரணம் இவருடைய பின்னணி இசை தான். இவருடைய பின்னணி இசையோடு சேர்ந்து சூர்யா வருகிற எல்லா காட்சிகளும் நம்மளை ரொம்ப மிரள வைக்குது. அப்படியே ஆச்சரியத்தோடையும் குதூகலத்தோடையும் நம்மளை பார்க்க வைக்குது. அந்த குதூகலமும் எனர்ஜியும் படம் முழுக்க ட்ராவல் ஆனதற்கு காரணம் இவருடைய அந்த ரீ ரெக்கார்டிங் தான். அதனால் அவர் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ், ரொம்ப முக்கியமான ப்ளஸ், படத்தினுடைய இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்தை எழுதியது யாருன்னா ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம். ஆனால் இயக்கியது ஆர்ஜே பாலாஜி. ஒரு இயக்குனராகவும் ரைட்டராகவும் இவர் இந்த படத்தில் வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படத்தில் பல வசனங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப கனெக்டிங்காக இருக்குது. அதை தாண்டி இப்படி ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஹீரோவை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. படத்தினுடைய போக்கில் அந்த ட்ராவலில் எந்த இடமும் தொய்வடைந்து விடாதபடி ரொம்ப அற்புதமான ஸ்க்ரீன் பிளே மூலமாக நம்மளை என்கேஜ் பண்ண விதத்தில் இவர் ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத முதல் முறை, கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்ட படத்தை இயக்குன விதத்தில் முதல் முறை ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இவர் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ். கருப்பு என்கிற இந்த திரைப்படம் ஒரு கோர்ட் ட்ராமா. இந்த கோர்ட் ட்ராமாவில் நிறைய ஃபேண்டஸியான விஷயங்களை கலந்து நமக்கு ஒரு சினிமாவை கொடுத்துருக்குறாங்க. இந்த கோர்ட் ட்ராமாக்குள்ளே ஒரு சில வழக்குகளை விசாரிக்கிறாங்க. அதை தாண்டி இந்த திரைப்படம் பேச வந்த அடிநாதமான விஷயம் என்ன அப்படின்னா, எளியவர்களுடைய கடைசி நம்பிக்கை என்பது நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றமும் அவர்களுக்கான நியாயத்தை வழங்காமல் போனால் அவர்களுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிற கேள்வியை இந்த சமூகத்திற்கு முன்பாக இந்த படம் வச்சிருக்கு. இந்த கேள்வி இந்த சூழலில் ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்படி ஒரு முக்கியமான கேள்வியை வைத்தது தான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ்னே சொல்லலாம்.
கருப்பு என்கிற இந்த திரைப்படம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகி இருக்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் நடக்கிற பிரச்சனைகள் என்ன, அந்த கோர்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் சரி செஞ்சால் எளிய மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதை தாண்டி இதெல்லாம் செய்வதற்கு எளிய மனிதர்களால் முடியுமா, சாதாரண மனிதர்களுடைய பிரச்சனையை எப்படி இந்த படம் அணுகுது, ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைகளை எல்லாம் எளிய மக்கள் எப்படி இதனுடைய பலனை அடைவாங்க அப்படின்ற எந்த பதிலும் இல்லாமல் போனது தான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். அதை தாண்டி இந்த படத்தில் வேற என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கிறத இப்போ நாம ஒன்று பார்த்துடலாம். படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி அவர்களை சொல்லலாம். ஒரு இயக்குனராக அவரை நம்ம ப்ளஸில் தான் சொன்னோம். ஆனால் ஒரு நடிகராக இந்த படத்திற்கு அவர் எப்படி பொருந்துறார் அப்படின்றத பார்க்கணும். இந்த படத்தில் சூர்யா மாதிரியான ஒரு ஹீரோ, அந்த சூர்யாவே கருப்பு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அதாவது கடவுளாகவே அவர் வந்து களத்தில் நிற்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக ப்ளே பண்ணுற அந்த வில்லன் ரோல் எவ்வளோ பவர்ஃபுல்லானதாக இருக்கணும். அதை பார்த்தாலே, அந்த வில்லன் ரோலை பார்த்தாலே நமக்கு ஒரு பயமும் ஒரு பெரிய ஐயோ என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அதிர்வும் இருக்கணும்ல. அது எதுவுமே இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி ஜஸ்ட் லைக் தட் அவரோட பாணியிலேயே அந்த வில்லன் கதாபாத்திரத்தை டீல் பண்ணது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. அதை தாண்டி சூர்யா வர காட்சிகளை காட்டிலும் ஆர்ஜே பாலாஜி தனக்கென நிறைய காட்சிகள் இந்த படத்தில் வச்சுக்கிட்டாரோ, இது அவரோட படத்தில் தான் சூர்யா நடிச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான தோற்றமும் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தோன்றுனது படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். எனவே இயக்குனராக வெற்றியடைந்த ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் ஒரு நடிகரா, ஒரு வில்லனா ஒரு சின்ன மைனஸாக மாறி நிற்கிறார். கருப்பு என்கிற இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவும் த்ரிஷாவும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது. ஐயோ சூர்யாவும் த்ரிஷாவும் திரும்ப நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், பயங்கரமாக இருக்க போது, ரெண்டு பேருமே கோர்ட்டில் நிற்கிறாங்க, அப்படி லாயர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, வேற மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம தேட்டருக்குள்ளே போனோம். ஆனால் த்ரிஷா இந்த படத்தில் பிரீத்திங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாங்க. ஒரு கதாநாயகி வேணுமே அப்படிங்கிறதுக்காக மாத்திரம்தான் பிரீத்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வச்சிருக்கிறாங்க. த்ரிஷாவும் அதற்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. த்ரிஷா அப்படிங்கிற அந்த கேரக்டர், அந்த பிரீத்திங்கிற கதாபாத்திரத்தை இந்த படத்தினுடைய திரைக்கதையிலிருந்து உருவிட்டா எந்த விதத்திலையும் எந்த விதமான பிரச்சனையும் நம்ம படம் பார்க்கும்போது இருந்துட போகிறதில்ல. தேவையில்லாத இடைச்செருகள் போல தான் இவங்களுடைய கதாபாத்திரத்தை அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அளவில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்பயும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு நடிப்பை நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா, அதில் நமக்கு எந்த விதத்திலையும் ஏமாற்றம் வைக்காம ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமும் அவர்களுடைய கதாபாத்திரம் படம் முழுக்க பயன்படுத்தப்பட்ட விதமும் நமக்கு பெரிய அளவில் திருப்தி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த முக்கியமான மைனஸ் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜென்ரலாக வெளியிடுற ஆல்பமே பயங்கரமாக ஹிட் அடிக்குது. அதுக்கே ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க, அதுக்கே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஆனால் சூர்யா மாதிரியான ஒரு பெரிய கதாநாயகன் இருக்கிற ஒரு படத்துக்கு இவர் சாங்ஸ் கம்போஸ் பண்ணும்பொழுது இன்னும் கூடுதலாக மெனக்கெட்டுருக்கலாமோ அப்படின்னு தோணுது. படத்தில் நமக்கு எந்த பாடல்களும் பெருசாக ஒட்டவே இல்லை, நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. படத்தில் பாடல்களுக்கான பிளேஸ்மெண்ட் சரியாக இல்லாமல் போனதும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஆனால் பிளேஸ்மெண்ட் இருந்தும் அதில் பயன்படுத்தப்பட்ட பாடல் நமக்கு ஜென்ரலாக மனசுக்கு நெருக்கமாக இல்லாமல் போனது படத்தினுடைய மைனஸ். அதனால் படத்தினுடைய இசையமைப்பாளராக பாடல்களை கம்போஸ் செய்த சாய் அபயங்கர் இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸாக மாறியிருக்கார். இந்த படத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு கோர்ட் ட்ராமா. இதில் வந்து எல்லாரும் தங்களை ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. எளிய மனிதர்கள் எல்லாரும் தங்களை ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓ நமக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுல்ல, இந்த பிரச்சனை தானே இந்த கதாபாத்திரத்துக்கு இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கும் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கான சொல்யூஷனை அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு படத்தை பார்த்து காத்திருக்கும் பொழுது அதுக்கு அவங்க சொல்கிற சொல்யூஷனை ஒரு ஃபேண்டசி கலந்து சொல்லும் பொழுது இது எங்கடா சாத்தியம் அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் மனசுக்குள்ளே வருது இல்லையா, அதுதான் அந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். அந்த ஃபேண்டசியை தாண்டி அந்த சொல்யூஷனை ரொம்ப லாஜிக்கலாகவும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் அவங்க பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் நமக்கு கூடுதலாக கனெக்ட் ஆகிருக்கும். அது இல்லாமல் போனது படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய முதல் பாதி கம்ப்ளீட்டாக கோர்ட்டுக்குள்ளே நடக்கிறதுனால அது ரொம்பவே விறுவிறுப்பாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அமைஞ்சிடுது. படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் ஒரு ஃபேண்டசி ஜோனுக்குள்ளே நுழையும் பொழுது நமக்கு அந்த லாஜிக் மீறல்கள் ஒரு சலிப்பை ஏற்படுத்துது. அதை தாண்டி ஒரு சாமி படம், அது பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம், பிரம்மாண்டமான ஹீரோ நடிச்சிருக்கிற ஒரு படத்தில் விஎஃப்எக்ஸ் எப்படி இருந்திருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் காட்சிகளே ரொம்ப சுமாராக தான் இருக்குது. விஎஃப்எக்ஸினுடைய நம்பகத்தன்மை ரொம்பவே குறைவாக இருக்கிறதுனால அந்த காட்சிகள்லாம் ஒரு கடவுளாக வர காட்சிகள், அந்த சண்டை காட்சிகள்லாம் நமக்கு பெரிய அளவில் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுறது படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ்.
கருப்பு திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் இந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை நுட்பமாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா வசனங்களை சொல்லலாம். வசனங்கள் இந்த படத்திற்கு ஆகப்பெரும் ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதில் ஒரு வசனம் ஒன்று வரும். பொதுவாக மக்கள் கோர்ட்டுக்கு வர்றதே தண்டனையை வாங்கி கொடுத்துடலாங்கிற நம்பிக்கையில் தான். ஆனால் சில நேரங்களில் கோர்ட்டுக்கு வர்றதே தண்டனை ஆகிடுது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வசனம். அதை தாண்டி நேர்மை அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன் தான். கொஞ்ச நாள் இருந்துட்டா அதுவே பழகிடும் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் படத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான வசனங்களாக மாறி அந்த காட்சிக்கு கூடுதல் பலம் சேர்க்குது. இந்த வசனங்கள் அத்தனையும் படத்திற்கு ஆகப்பெரும் ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் வசனங்களை சரியாக எழுதிட்டா போதும், திரைக்கதைக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சி திரைக்கதை எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, பல முக்கியமான காட்சிகளில் ரொம்ப அறிவார்த்தமான சொல்யூஷனை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கும் போது அந்த காட்சிகளில் ஃபேண்டசியை வச்சு அந்த காட்சியே இவங்க டைல்யூட் பண்ணியிருக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய மைனஸ். படத்தில் சூர்யா ரொம்ப சீக்கிரத்திலேயே கதைக்குள்ளே வந்திருக்கலாம். சூர்யா வர காட்சிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கலாம். படத்தில் வசனத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை திரைக்கதை எழுதும் போதும் கொடுத்துருக்கலாம். ஃபேண்டசிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை யதார்த்தமான கதை சொல்லலுக்கும் யதார்த்தமான சொல்யூஷனுக்கும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இந்த படத்தில் நிறைய மைனஸ்கள் இருந்தாலும், அதே நேரத்தில் படம் சொல்ல வந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது இந்த சமூகத்திற்கு ரொம்ப அவசியமான தேவையான ஒரு விஷயம். ரொம்ப துணிச்சலாக நீதிமன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அவங்க டீல் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த நீதிமன்றத்திலிருந்து மக்கள் எளியவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த படம் எளிய மக்களுக்கான படம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அந்த சின்ன சின்ன மைனஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கும்படியான ஒரு நல்ல படமாகவே இந்த படத்தை அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய இந்த முயற்சி இருக்கு இல்லையா, அது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். கருப்பு என்கிற இந்த திரைப்படத்தில் நமக்கு ஒரு சில முரண்கள் இருந்தாலும் இது ஒரு பிரம்மாண்டமான முயற்சி, ஒரு நல்ல முயற்சி. குடும்பத்தோடு அத்தனை பேரும் ஒன்றாக இந்த படத்தை சேர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. நம்முடைய நிகழ்ச்சி இந்த திரைப்படத்திற்கு வழங்கவிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தரலாம். கருப்பு திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.